அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறுதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 27 முதல் 31 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பார்வையற்றோர் இருவர் பார்வை பெறும் நிகழ்வு மத்தேயு நற்செய்தியில் சிறப்பிடம் பெறுகிறது. பார்வை இழந்தோர் பார்வை பெறும் நிகழ்ச்சிகள் மத்தேயுவில் 3 முறை வருகின்றன. இந்த 3லும் கவனிக்கத்தக்க ஒன்று என்னவெனில், இயேசு தாவீதின் மகன் என்று அழைக்கப்படுகிறார். இருவர் பார்வை பெறும் நிகழ்வு நமக்கு கற்றுத்தரும் வாழ்வியல் சிந்தனைகளை அறிய முயல்வோம். பார்வையற்ற இருவரும் தம்மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பது இயேசுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. இருப்பினும் நலம் பெறுபவரின் நம்பிக்கையை சோதித்தறிய விரும்புகிறார். எனவே அவர்களது நம்பிக்கையை வெளிக்கொணர அவர்களோடு உரையாடலை நிகழ்த்துகிறார். எவ்வித குறுக்கீடுமின்றி இயேசுவால் வல்ல செயல்களை நிகழ்த்த முடியும் என்றாலும் நலம் பெறுபவர்களிடமிருந்து நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். எனவேதான் பார்வையற்றவர் இயேசுவிடம் வந்து நலம் பெற விரும்பிய போது இயேசு அவர்களிடம், நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என கேட்கிறார். அவர்களும் ஆமையா என்று பதிலுரைக்கின்ற போது, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று சொல்ல அவர்கள் நலம் பெறுகின்றனர். மேலும் நலம் பெற விரும்பியவர் இயேசு வீடு செல்லும் வரை கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தது கூடுதல் கவனத்தை பெறுகிறது. அதாவது, எவரும் தங்கள் துன்பங்களிலும் நம்பிக்கை குறையாது இயேசுவிடமிருந்து நலம் பெற காத்திருக்க வேண்டும் என்ற அருமையான பாடத்தையும் மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு உணர்த்துகிறார். இயேசு பார்வையற்ற இருவரை நலமாக்கிய நிகழ்வில் அவர் நோயுற்றவரை தொட்டவுடன் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன. மெசியாவின் காலத்தில் பார்வை இழந்தோ பார்வை பெறுவ என் எதிர்பார்ப்பு இயேசுவின் காலத்து மக்களிடம் பரவலாகவே காணப்பட்டது. இந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே தோன்றியதற்கு பல காரணங்கள் இருந்தன. எசாயா, எரேமியா போன்ற இறைவாக்கினர்களின் காலத்தில்தான் தாவீதின் மகன் பற்றிய நம்பிக்கை வளரத் தொடங்கியது. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட மக்கள் நம்பிக்கை இழந்த சூழலில் எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியாவாம் தாவீதின் மகன் தங்களை மீட்டு தாய் நாடுகளுக்கு அழைத்து செல்வார் என்ற நம்பிக்கையை இறைவாக்கினர்கள் மக்களின் மனதில் ஊட்டின. எனவே மெஸ்ஸியாவே பார்வையற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் சிதறுண்டோர்களையும் கூட்டி சேர்ப்பார். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள், கால் ஊனமுற்றவர்கள் நடப்பார்கள் என்று மக்கள் நம்பத் தொடங்கினர். அன்பார்ந்தவர்களே, 2 பார்வையற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இவர்கள் நலம் பெறுவதற்கான 2 காரணங்கள். 1, நோயுற்றோர் இயேசு மீது கொண்ட நம்பிக்கை. 2, நோயுற்றோர் மீது கொண்ட பரிவு. இயேசுவின் பரிவு இறை தொடுதலாக செயல் வடிவம் பெறுகிறது. தொடுதல் ஒரு உறவின் அவசியம். இது உடனிருப்பின் வெளிப்பாடாகும். இன்றைய காலகட்டத்தில் உறவை சிதைக்கின்ற பலவிதமான தொடுதல்கள் அமைகின்றன. எடுத்துக்காட்டாக வன்முறை தொடுதல், பாலியல் சிதைக்கின்ற பலவிதமான தொடுதல்கள் அமைகின்றன. அலட்சிய தொடுதல் போன்றவையும் ஆகும். ஆனால் இறைவன் தொடுதல்கள் மிக உயர்ந்தவை. அவை அன்பின் தொடுதல், ஆற்றல் தரும் தொடுதல். பார்வையற்றவரை இயேசுவிடம் கொண்டு வந்த சிலர் அவரை தொடும்படி வேண்டினர். பார்வையற்ற 2 மனிதர்களின் கண்களை தொட்டு இயேசு அவர்களுக்கு பார்வை அளிக்கிறார். நோயுற்றவர்களின் அருகில் செல்லவே தயங்கும் நாம் எப்படி அவர்களை தொட்டு பேச போகிறோம்? நம் குழந்தைகளை நோயுற்றவர்களின் அருகில் அமரச் செய்து அவர்களோடு உரையாட பழக்கவில்லை எனில் நோயின் வலி அல்லது பிறர் உணர்வுகளை இன்றைய காலத்து குழந்தைகள் எப்படி உணர்ந்து கொள்வார்கள்? இயேசுவின் தொடுதல் நலமளித்தது, உயிர் தந்தது, எழுந்து நிற்க செய்தது, மன்னிப்பு வழங்கியது, ஆசி தந்தது. நமது தொடுதல் இயேசுவின் தொடுதல்களில் ஏதேனும் ஒன்றை பிரதிபலிக்கின்றதா? பரிவுமிக்க இயேசுவின் தொடுதல் நமது தொடுதலாக மாறட்டும். நம்பிக்கை எப்பொழுதும் கை கொடுக்கும். இறை நம்பிக்கை இருந்தால் சந்தேகமே வேண்டாம். எங்கிருந்தாவது நமக்கு உதவி வரும்
இறைவன் மீது நம்பிக்கை இருந்தால் அயலான் மீது நம்பிக்கை பிறக்கும், நம் மீதும் நமக்கு நம்பிக்கை அதிகமாகும். இந்த மன உறுதி அந்த பார்வையற்ற மனிதனிடம் இருக்கிறதா என்று இயேசு எதிர்பார்க்கிறார். அந்த பார்வையற்ற மனிதர்களும் தங்கள் மீதும் அடுத்திருக்கும் மனிதர்கள் மீதும் ஆண்டவர் மீதும் தங்களது நம்பிக்கை உண்டு என்பதை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளன. தாவீது மகனே, எங்களுக்கு இறங்கும், கத்திக்கொண்டே இயேசுவின் வீடு வரை வந்துள்ளன. நம்பிக்கை என்பது ஒரு இலக்கை நோக்கி இறுதி வரை போராடும் பண்பு. ஒரு முறை அல்லது இருமுறை குரல் எழுப்பி அதன் பின் அசந்து விடுவது அவநம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் பார்வையற்ற அவ்விருவரும் குரல் எழுப்பி கொண்டே சிரமம் பாராமல் இயேசுவின் வீடு வரை வந்துள்ளன. இது நம்பிக்கையின் உச்சகட்டம். நாமும் நம்பிக்கையோடு குரல் எழுப்ப வேண்டும். இயேசுவின் வீடு தேடி வர வேண்டும். ஆண்டவரின் ஆலயம் வரை வளர வேண்டும். வெறுமனே நம் வீட்டிலிருந்து கடவுளை நோக்கி முறையிட்டு புலம்புதல் நம்பிக்கையின் அறிகுறி அல்ல. மாறாக புலம்பல் ஒரு பயனும் அதனால் விளையாது. ஆனால் ஆழ்ந்த நம்பிக்கை ஆண்டவரை தேடி வரும், தொடர்ந்து போராடும், எதையும் தாங்கிக் கொள்ளும், இறுதியில் எதிர்பார்த்ததையும் பெற்றுக்கொள்ளும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் நம்பிக்கையோடு இறைவனை தேடுகின்றேனா? இயேசுவின் பரிவு மனநிலை என்னிடம் உள்ளதா? நான் புது பார்வையோடு ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு உம்மை தேடி வரவும், இயேசுவின் மீது பரிவு மனநிலை எங்களிடம் திகழவும், நாங்கள் புது பார்வையோடு ஒவ்வொரு நாளும் செயல்படவும் வரம் தாரும். ஆமீன்.